சாய் ராமாயணம் அத்தியாயம் 43 மகா சமாதி 2ஆம் பகுதி. அன்பு பிணைப்புகளால் இவ்விதமாக கட்டுண்ட மகாராஜ் சிறு பயணமாக எங்கோ சென்றிருக்கிறார், மறுபடியும் திரும்பி விடுவார் என்று பூரணமான நம்பிக்கை பக்தர்களுடைய மனதில் இருக்கிறது. நேருக்கு நேராக தரிசனம் செய்தவர் சிலர், காட்சியாக தரிசனம் பெற்றவர் பலர், வேறு உருவத்திலும் மாறு வேஷத்திலும் அற்புத தரிசனம் பெற்றவர் அநேகர். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அவர் தெரிவதில்லை, நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அவர்கள் எங்கிருந்தாலும் தரிசனம் தருவார். மக்களுடைய மனச்சாய்வு எப்படியோ அப்படியே நேரிடை அனுபவம் ஏற்படுகிறது. சாவடியில் ஒளிந்த ரூபம், மசூதியில் பிரம்ம ரூபம், சமாதியில் சமாதி ரூபம், மற்றெல்லா இடங்களிலும் சுகஸ்வரூபம். ஆயினும் தற்சமயத்தில் சமத்த சாயி இங்கு வாசம் செய்வதற்கு பங்கமேதும் நேரவில்லை என்பதிலும், அவர் இங்கு என்றும் அழிவின்றி அகண்டமாக நிலைத்திருப்பார் என்பதிலும் பக்தர்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையும் விசுவாசமும் வைக்க வேண்டும். தேவர்கள் அவர்களுடைய இருப்பிடங்களுக்கு திரும்பி விடுவர், ஞானிகளோ இருக்கும் இடத்திலேயே நிலையை அடைந்து விடுவர். பேரானந்தத்துடன் ஐக்கியமாகிவிட்ட ஞானிகளுக்கு போவதும் வருவதும் கிடையாது. ஆகவே அடியேன் வணக்கம் செய்து சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் அனைவர்களுக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள் விடுக்கிறேன், பயபக்தியுடன் கேளுங்கள். நாம் உத்தமர்களுடைய சங்கத்தையே நாடுவோமாக, குருவின் பாதங்களில் சுயநலம் பாராது அன்பு செலுத்துவோமாக, குருவின் புகழை பாடுவதில் பேரார்வம் காட்டி நிர்மலமான பக்தியை பெருக்குவோமாக, குருவிடம் என்றும் பிளவுபடாத அன்பை வளர்ப்போம், நம்முடைய சிநேகபாவம் என்றும் அறுபடாதிருக்கட்டும், பக்தர்கள் சுகத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவித்துக் கொண்டு இரவு பகலாக குருவின் பாதங்களில் மூழ்கட்டும். சிறிது நேரம் கழிந்த பிறகு பாபாவின் சிஷ்யர்களும் எல்லா கிராம மக்களும் பாபாவின் பூத உடலை என்ன பண்ணுவது சிறப்பு என்று நிச்சயம் செய்வதற்காக கலந்து ஆலோசித்தனர். பெரும் பக்தரான ஸ்ரீமான் பூட்டி நடக்கப் போகும் சம்பவத்திற்கு ஒரு நினைவு சின்னம் போல ஓர் அழகிய விசாலமான மாளிகையை ஏற்கனவே கட்டியிருந்தார். பின்னர் பாபாவின் பூத உடலை எங்கு அடக்கம் செய்வது என்ற விஷயம் பற்றி 36 மணி நேரம் விவாதம் நடந்தது. கடைசியில் எது நடக்க வேண்டுமென்று இருந்ததோ அதுவே நடந்தது. ஒருவர் கூறினார், இந்துக்களை பாபாவின் உடலை தொடுவதற்கு அனுமதிக்க கூடாது, முசல்மான்களின் இடுகாட்டிற்கு சடங்கு பூர்வமான ஊர்வலமாக எடுத்து செல்வோம். மற்றொருவர் கூறினார், பூத உடல் திறந்த வெளியில் வைக்கப்பட வேண்டும், ஓர் அழகிய சமாதி கட்டுவோம், அங்கேயே அது நிரந்தரமாக இருக்கட்டும். குசால் சந்தும் அமீர் சக்கரும் கூட அவ்வாறே நினைத்தனர். ஆனால் இந்த சரீரத்தை வாடாவில் வையுங்கள் என்பவையே பாபா திணறி திணறி பேசிய கடைசி வார்த்தைகள். ராமச்சந்திர பாடில் என்னவோ மிக கராராக இருக்கிறார். அவர் கிராம அதிகாரிகளில் ஒருவர், பாபாவிடம் பிரேமை மிகுந்த தொண்டர். அவர் கிராம மக்களிடம் சாற்றினார், உங்களுடைய சிந்தனைகள் எப்படியிருந்தாலும் சரி, அவை எங்களுக்கு அடியோடு ஒப்பிதம் இல்லை. சாயை பூட்டி வாடாவிற்கு வெளியேயோ வேறெங்குமோ கணநேரங்கூட வைத்திருக்க கூடாது. இந்துக்கள் அவர்களுடைய தர்ம சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ளபடியும் முசல்மான்கள் அவர்களுடைய மத நெறிகளின் பிரகாரமும் எது செய்ய தகுந்தது எது செய்ய தகாதது என்பது பற்றி இரவு முழுவதும் பேசி தீர்த்தனர். அங்கு அவருடைய வீட்டில் லக்ஷ்மண் மாமா தூங்கிக் கொண்டிருந்த போது விடியற்காலை நேரத்தில் பாபா அவருடைய கனவில் தோன்றி அவருடைய கையை பிடித்து கொண்டு சீக்கிரமாக எழுந்து வாரும் என்று சொன்னார். லக்ஷ்மண் மாமா உடனே எழுந்து நித்திய கிரமங்களை முடித்துக்கொண்டு பூஜைக்குண்டான சாமான்களையும் எடுத்துக்கொண்டு பூஜை செய்வதற்கு சரியான நேரத்தில் வந்து சேர்ந்தார். ஓம் சாய்ராம். எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்.